நான் வந்து ஆர்ச்சி அமைக்கன்ற நான் வந்தேனா தோட்டத்துக்கு ஆர்ச்சி அமைக்கிற தோட்டத்துக்கு நான் வந்தேனா? எதுக்கு தாமரை கனகு அந்த பாபு சுதாகர் மணி தங்கதுரை போலீஸு அவங்க கூட இன்னும் 2 3 பேர் எனக்கு பேரெல்லாம் தெரியுங்க. அது ஞாபகப்படுத்தி நான் சொல்கிறேன். அது தேவைப்படும் போது அவங்க பேரெல்லாம் நான் சொல்கிறேன். சரிங்களா? தங்கதுரை கனகு தாமரை தங்கதுரை போலீஸு கிட்டுக்க அவங்க தங்கதுரையுடைய அப்பா கிட்டுச்சாமி கவுண்டர் அலங்கியத்தில் இருக்கிறாங்க. இவங்க செல்வியோட மாமனார். சரிங்களா? இவங்கெல்லாம் வந்து 10 பேர் சேர்த்திட்டு அந்த சண்முக போலீஸ் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் எதுக்கப்போ இந்த மாதிரிலாம் தூக்கிட்டு போகிறீங்க, சாமானத்தில் எதுக்கு கட்டி தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் உங்களோட வேலை என்னமோ பாரு அப்படின்னு சொல்லி கனகும் தாமரையும் மிரட்டி இந்த மாதிரிலாம் இவங்க தூக்கிட்டு போனாங்க. சாலைக்கு தூக்கிட்டு போய் எதுக்கு ஆர்ச்சாமி அடைச்சி வைக்கிறாங்க, எண்ணெய்க்காரன்னு காட்டி நான் இவங்க சாலைக்கு நம்ம போகணுன்னா என் பிள்ளையும் பையனையும் எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கவியோ. இவங்க என்னென்ன கிரிமினல் வேலைகளாக செஞ்சுருக்குறாங்கன்னு நான் பூரா யூடியூப்பில் போடுறேன். அந்த அருணோட நாங்கள் எந்த வீட்டில் குடியிருந்தாலும் சரி, நாங்கள் எங்கே போய் குடியிருந்தாலும் அருவாளை வச்சுட்டு ரவடியில் வச்சுட்டு நாங்கள் இருக்கிற வீட்டு மேலையில் அருவாளை வச்சுட்டு நடக்கிறது, வெட்டுற மாதிரி வேறு எல்லாம் இந்த தாமரை கணக்கு தங்கத்தோட போலீஸ் வந்து ஐடியாவுங்க எங்களை மிரட்டுறது. நாங்கள் கடைக்கு போனால் அருவாளை வச்சுட்டு பின்னாடி நாங்கள் வெட்டுறனா வெட்டிடுங்க, சும்மா அருவாளை வச்சுட்டுலாம் மிரட்டாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் சொல்லி சொத்தில் எழுதி வாங்கிட்டாங்க. சந்திரனோட வல்லக்குண்டா வர சந்திரனோட நைட்டெல்லாம் கட்டி அரிசாயோட கட்டி போட்டு பழைய சாலை அந்த சாலையில் இடித்து போட்டாங்க. அந்த சாலையில் இருந்தால் பிரச்சனை வரும்னு சொல்லி சாலையெல்லாம் இடித்து நான் எந்த வாயும் திறக்கலைங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த பிரச்சனையும் பண்ணலை. அவங்க என்னென்ன பண்ணிக்கிறாங்க அத்தனை போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நான் ஆரம்பத்தில் கொடுத்துட்டே இருக்கிறேங்க. இன்றைக்கி மட்டும் நான் ஆரம்பத்திலிருந்து நான் கேஸ் கொடுத்துட்டே தான் இருக்கிறேன். எந்த போலீஸும் ஏன்னு கேட்குறது இல்லை. இருமா பார்க்கலாம்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க பணம் தேங்காய் என்ன வேணுமோ தேவையான அளவில் அவங்களுக்கு போலீஸ்காரரை கொடுத்து கட்டுப்படுத்தி அவங்கள போலீஸ் வந்து தாமரையுமே கனகு தங்கத்தோட போலீஸோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க போலீஸ்காரரை. சரிங்களா? போலீஸ்கார கட்டுப்பாட்டில் வச்சுருந்து கொலை மிரட்டல் எண்ணெய் மாதிரி கொலை மிரட்டலே தான் எதுக்கெடுத்தாலும் அவரை பிடிச்சி எங்கே நின்னாலும் ஒரு பஸ்ஸுக்கு போய் நின்னாலும் சரிங்க ஆள் வச்சு அடிக்கிறது, ரோட்லேயே தள்ளி விடுவாங்க. அவரை ஆர்ச்சாமி தள்ளி என்னை ஒன்றும் பண்ண என்னை வந்து மிரட்டுவாங்க. என்னை வந்து கை வைக்கிறதுக்குலாம் வரமாட்டாங்க. ஆனால் வெட்டுற மாதிரி வெட்டி போடுவோம் குத்தி போடுவோம். கொலை மிரட்டுறது எங்கே போனாலும் குறை மிரட்டிகிட்டே இருந்தாங்க. நாங்கள்லாம் எதுக்கு சரி வெட்டினா தான் செத்தா போதும், அப்புறம் ஊருட்டு போயிருங்க, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்கள் ஊருட்டு போயிருங்க, சொத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஊருட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி மகாலிங்க அவங்க ரத்னா அவங்களோட சம்சாரம் அந்த அக்கா தான் எல்லாமே பண்ணினது. அந்த அக்கா தானுங்க. சரிங்களா? அவங்க தான் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க. 2வது கல்யாணம் பண்ணி வச்சது அந்த அக்கா தான், வேறு யாரும் இல்லைங்க. 2வது கல்யாணம் பண்ணி வச்சது அந்த அக்கா சம்மதத்தோடு தான் பண்ணி வச்சாங்க. நாங்கள் ஒன்றும் ஓடவும் இல்லை ஒடியாரவும் இல்லை. என்னை கேவலப்படுத்துகிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதனால தான் நான் இவ்வளோ தைரியமாக போல்டாக நான் பேசுகிறக்கு காரணம். அந்த அக்கா தான் வந்து என்ன வேணுமோ மாதமான வாங்கி கொடுப்பாங்க. கல்யாணம் மூச்சு வச்சது. அப்புறம் 2வது பையங்களுக்கு வந்து எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு கூடு பார்த்து எல்லாம் பண்ணி கொடுத்தது அந்த தாமரை கனகு தங்கதுரை போலீஸ் மாதம் 5000 பேங்க்கில் போட்டாங்க ஜீவனாசத்துக்கு. அப்புறம் சொத்து கொடுக்குறோன்னு சொல்லி எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. அப்புறம் நாங்கள் கோர்ட்டில் கேஸை போட்டோம். சரிங்களா? என்னை சும்மா நாச்சுக்கு அங்கே விபச்சார வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தார். என்னதுக்கு என்னை விபச்சாரம் எங்கள் வீடு ஜல்லிவெட்டி. சரிங்களா? என்னை விபச்சார வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லி பொய்ய சொல்லி கேஸை போட்டு என்னை எதுக்கு இந்த மாதிரிலாம் கேவல்படுத்துறீங்க? நான் விபச்சார வீட்டிலேருந்து வந்தேனா? எதுக்கு நீங்கள் வந்து என்னை தூக்கிட்டு போய் அங்கே அடைச்சி வச்சுட்டு விபச்சார வீட்டில் வந்தான்னு சொல்கிறீங்க? நான் இனிமேல் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணினீங்களோ உங்கள் அந்த கஞ்சிமலை கவுண்டர் கொலவணி சொத்துக்காக மண்டையில் கனகு தாமரை போலீஸ் மகாலிங்கம் தாமரை கனகு தங்கதுரை போலீஸு கிட்டுச்சாமி கவுண்டர் ரவுடி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து தான் இத்தனைக்கும் காரணம் தங்கதுரை போலீஸு இத்தனை ஐடியா கொடுத்தவங்க. சரிங்களா? அப்புறம் தேவி போலீஸ் அந்த அம்மாளும் கூட அந்த அம்மாள் உள்ளுத்த பக்கத்தால் சாலை தான். இந்த அம்மாளுக்கு இத்தனை நடக்கிறது எல்லாமே தெரியும் தேவி மேடத்துக்கு. சரிங்களா? எல்லாம் சொந்தக்காரங்களாமா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். கஞ்சி கவுண்டர் அடித்து கொலை பண்ணுனது தாமரை கனகு அடித்து சொத்து வந்து 10 ஏக்கரா சொத்து இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக அடித்து கொலை பண்ணுனது. அவர் அடித்து ஜாமத்தில் அடித்து கொலை பண்ணி போட்டு எங்கள் மேலே வைக்கிறாங்க. நாங்கள் வந்து போடி வெட்டியில் குடிக்கிறோம்.
எங்களை என்னென்ன சிக்கலெல்லாம் பண்ணி விட்டாங்க தெரியுங்களா? இதெல்லாம் உண்மையான பேச்சு. எனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் யாருமே இல்லைங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஊருக்கு ஊர் வந்திருக்கிறோம். என்னை பற்றி மோசமாக சொல்லி 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 இவங்க எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து கொடுத்து காரணங்க பணம் கோட்டெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்து கொடுத்து இந்த தாமரை கனகு வந்து தங்கதுரை போலீஸு கிட்டுச்சாமி தங்கதுரோட அப்பா அவர் அங்கேருந்து ஆளுகளை கூட்டிகிட்டு வர்ற ரவுடி மாதிரி இந்த மாதிரியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஆளுகளை சாலையில் வச்சு மறைச்சி வச்சுட்டு மதுரையிலேருந்து ஆள் கூட்டிகிட்டு வந்து அதில் சாலையில் வந்து சாப்பாடு வச்சு போட்டு எங்களை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு புதுசு புதுசாக அனுப்புறதுங்க எங்களை மிரட்டுறக்கு அங்கேருந்து. இவங்க கூட காரில் வந்து பாய்ஸ் டாட்டா சும்மா வச்சுருந்தாங்க. அவங்க வந்து இந்த வந்து இறக்கி விட்டு காசு கொடுத்துட்டு போய் அவங்களுக்கு தேவையான காசு கொடுத்துட்டு போனால் அவங்க நாங்கள் எங்கே போகிறோம் வர்றோம் அப்படின்னு சொல்லி இந்த அறுவலை வச்சுட்டு வரோம். அப்புறம் நாங்கள் எந்த வீட்டில் இருந்தாலுமே வாய் துணி கட்டிக்கிறது மூஞ்சி மூடி கட்டிக்கிறது. அப்புறம் இவங்க பார்த்தா அந்த பின்னாடி நிற்பாங்க. எங்கே நிற்பாங்கன்னா வேறு இடத்துல நிற்பாங்க. அப்புறம் இவங்க வந்து நின்றுட்டு இவங்க கல் எடுத்து போடுறது, நாங்கள் இருக்கிற வீட்டு மேலையெல்லாம் கல் எடுத்து போடுறது, அதுக்கு சாட்சி கால் இருக்குதுங்க. எங்கெங்கே கல் போட்டாங்க, எத்தனை பேர் போட்டாங்க, எல்லாத்துக்கும் எங்களுக்கு நாங்கள் வந்து எந்த தப்பும் செய்யலை. இவங்க இந்த மாதிரிலாம் தப்பு செஞ்சுட்டு நான் 25 வருஷம் அந்த ஆள் கூட நான் பொழைச்சிருக்கிறேன். சரிங்களா? யார் நானாக பிழைக்கல, இவங்க குடும்பமே சேர்த்து வச்சு தான் தாலி கட்ட வச்சு தான் நான் பொழைச்சிருக்கிறேன். நான் ஒன்றும் ஏமாற்றிட்டு நான் போகலை. இப்போ சொத்து எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் என்னை என் மேலே பொய் கேஸ் போட்டுக்கிறாங்க. சரிங்களா? என்னை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்னை எத்தனை கேவலப்படுத்தி நான் எதுக்குமே நான் போகலை. எல்லாம் இந்த தாமரை கனகு தங்கதுரை போலீஸு கிட்டுச்சாமி கவுண்டரு இவங்க எல்லாம் சேர்ந்துதான் என்னை வேணும்னு சொத்துக்காகத்தான். வேறெல்லாம் எனக்கு கெட்ட வேறு ஒன்று எனக்கு கூட பயம் இல்லை. நான் அவன் கூட போகலை, என்ன அந்த தப்பு செய்யலை. சரிங்களா? சொத்துக்காக என்னை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி கேவலப்படுத்தி படுத்தாத அசிங்கம் இல்லைங்க. என்னையே ஊருக்குள்ளே அந்த பொம்பளை மோசம் இவங்க சொத்து கொடுக்கணுங்கிறக்காக என்னை வந்து வெளியே வந்து கேவலப்படுத்திட்டே இருக்காது. நான் போய் என் ரூட்டில் குடியிருந்தாலும் அங்கே பக்கத்தால் வந்தெல்லாம் நோண்டி விட்டு என்னை இந்த மாதிரிலாம் இவங்க இந்த மாதிரி கிரிமினல் வேலை செஞ்சுட்டு எனக்கு வந்து எது கொடுக்கக்கூடாது. சும்மா நாச்சுக்கு வந்து எனக்கு வெறும் 500 கொடுத்து அனுப்புனாங்க. இதுதான் உண்மை. அந்த அக்கா தான் வெறும் 500 எல்லாம் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு வெறும் 500 கொடுத்து அனுப்புனாங்க. நாங்கள் ஜாமானம் எடுத்துகிட்டு போய் ஜாமானத்து கூடி வேற ஒரு வீட்டில் அது ஜாமானம் எடுத்துகிட்டு போய் ஜாமானம் பூரங்குடி போட்டு என்ற நகை எஞ்சு போகணு. அப்புறம் பிள்ளை இது கம்மல் அது எல்லாம் பாத்திரம் வண்டை பூரா சீலை கீழே எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு எதுவுமே இல்லைங்க. நாங்கள் வந்து வீடு நான் போய் வியாபாரம் பண்ணி அது எல்லாமே தெரியும் எனக்கு. எல்லாருமே எனக்கு என்னென்ன பண்ணாங்கன்னு நான் ரூபிக்கிறேன். சரிங்களா? எந்தெந்த வீட்டில் நாங்கள் குடியிருந்தோம், யார் என்ன பண்ணாங்க, நாங்கள் எங்கெங்கே இருந்தோம், நாங்கள் எப்படி வந்தோம் எல்லாமே நான் ரூபிக்கிறேன். சரிங்களா? அப்புறம் இவங்க கூட இவர் ஜீவனாசி கேட்குங்காட்டி என்ன வேணாங்க ஒரே வாய்தான் வந்துச்சு. பார்த்திபனுங்கிறவனு சொல்லி என்னை 2 பேர்த்தையும் பிரிச்சுட்டு போட்டு இவர் பக்கம் ஒரு தோட்டத்துக்கு வேலைக்கு போவாருங்க. அவர் அங்கே நான் இருக்கக்கூடாது சொல்லி என்னை வந்து பொய் சொல்லி என்னை முடிக்கிட்டு போட்டு பார்த்திபனுங்கிற வந்து சுலா பாயசன்னு என்னமோ கொடுப்பாங்களா அதை கொடுத்துட்டாரு. சாப்பாட்டில் போட்டு வச்சுட்டாரு. வெறிப்பன்ட்டு வந்து சுலா பாயசன் கொடுத்துட்டாருங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் சொன்னதான் எதுவுமே எடுபடாதே. நான் சொன்னால் நம்பவே மாட்டாங்க. எந்த பொம்பளை பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு குரூப் இருக்குது. நான் அந்த குரூப்பில் யார் நான் காமிக்கிறவங்கள அவங்கள போலீஸ் தான் விசாரிக்கணும். போலீஸ் வந்து எனக்கு சிபிஐ வேணும். எனக்கு சிபிஐ வச்சு தான் நான் விசாரிக்கிறேன். ஏன்னா என்னால் முடியும். நான் சிபிஐ அது என்னானாலும் பரவாயில்ல, சிபிஐ வந்து அந்த கேஸுக்கு வரணும். நான் வந்து ஒரு கடுகளவுக்கும் நான் தப்பு செய்யலை. அப்போ நான் ஒரு ஒத்த பொம்பளை இருந்தால் இவங்க என்ன வேணாலும் சொல்லிடுவாங்களா? அந்த திருமூத்து மலை ஆண்டவன் தலகலாக உட்காந்துக்கிறது உண்மைனா யாராக இருந்தாலும் சரி என்ற பொய் சொல்கிறவங்க எவனும் விளங்க மாட்டான். சரிங்களா? பொய் எவன் சொல்கிறான் அவன் நாசமாக தான் போவான். சரிங்களா? அது கூட சொத்தை மாற்றி எழுதுறது இவர்கள் போய் கையெழுத்தே போடுறதுக்கு போல அங்கே ஏதோ ஒரு வேறு ஆர்ச்சாமின்னு இருக்கிறாரு காட்டு பக்கத்தால். அந்த ஆர்ச்சாமி வச்சு இவங்கெல்லாம் ஐடியா பண்ணி இவர் வந்து அந்த சொத்து நைட்டு மட்டும் அது ஒரு கட்டி போட்டு தொட்டி தண்ணியில் போட்டு தண்ணி சாராயத்தை ஊற்றி கொடுத்து கைகளெல்லாம் கட்டி போட்டு தொட்டி தண்ணியில் போட்டு அமுத்தி நடுவீட்டில் கொண்டு படுக்க வச்சு இவங்க பூரா அந்த சந்தரம் தான் இத்தனைக்கு எழுதுனது. வல்லக்கொண்டா வர சந்தர் வென்ற இவன் தான் இத்தனையும் காரணம் எழுதுனதுக்கு. வெடி எழுதி அவருக்கு தண்ணி மப்பு ஊற்றி தண்ணி ஊற்றுறது தொட்டி தண்ணியில் போட்டு அமுத்துறது கொண்டு நடுவீட்டில் படுக்க வைக்கிறது. இந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய வேலை பண்ணிக்கிறாங்க இவங்க. நிறைய பிரச்சனை இதெல்லாம் சொல்ல வேண்டிய நேரத்தில் நான் இதெல்லாம் சொல்கிறேனுங்க. ஆனால் நான் அப்புறம் 2வது வந்து நான் கலெக்டருக்கு பெட்டிஷன் கொடுத்தேன். கலெக்டருக்கு எஸ்பிக்கு ஐஜி எல்லாத்துக்குமே நான் பெட்டிஷன் கொடுத்தேன். கொடுத்ததுக்கு என்ன பண்ணாங்கன்னா
போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நான் 3 தடவை பெட்டிஷன் கொடுத்தக்கு என்ன சொல்லி எங்கள் அப்பா எந்த பொம்பளை வேணாலும் கூட்டிகிட்டு வருவார், நாங்கள் அதுக்கெல்லாம் சொத்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க சும்மா இத்தினூண்டு இருக்கிற கேஸையும் பெருசு பண்ணி விடுறதுங்க. பெருசு பண்ணியும் அவர் மேலே வேணும்னே எல்லாம் பண்ணுறது பூரா இவங்க தான். அவரால் எந்த தப்புமே செய்ய கிடையாது. உண்மையாக சொல்கிறேன் நான். அவர் வந்து எனக்கு இது பண்ணலைங்க, எல்லாம் இவங்க தான் என்னை தூக்கிட்டு போய் அவர் கூட சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவரால் எந்த தப்புக்கு வரல. நான் இல்லாத சொல்கிறக்கு நான் ஆள் இல்லை. எல்லாருமே அதைத்தான் சொல்கிறாங்க. எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க. சரிங்களா? இவங்க வேணால் என்ன வேணாலும் சொல்லல, அந்த கணக்கு தாமரையாக சொத்துக்காக என்ன வேணாலும் சொல்லல. ஆனால் இவங்க உண்மையெல்லாம் என்னங்கிறது கடவுள் காமிப்பார். சரிங்களா? கடவுள் வந்து ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் காமிப்பார். வீண் போகவே போகாது. அந்த திருமூர்த்தி மலையாண்டம் அந்த மாரியத்தாள் நான் தப்பு செஞ்சுருந்தேன்னா கடவுள் காமிக்கிட்டுங்க. சரிங்களா? நான் செய்யலை, நான் எந்த தப்பு செய்யலை, அவரும் செய்யலை. இவங்க எல்லாம் வாங்கி திங்கிறக்கொசரம் இந்த சுதாகர், மணி, இவங்களாம் டிரைவரு, இவங்களாம் வாங்கி திங்கிறக்கொசரம் பொய்யை சொல்லி எங்கள் மேலே பொய்யை பேசி வாங்கி தின்னுட்டு அவங்க பேச்ச கேட்டு இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணினாங்க. சரிங்களா? வேறெல்லாம் யாரும் அந்த தப்பு செய்யலை. இவங்க கூட போய்ட்டு வாழங்கிற அவசியம் எனக்கு இல்லை. சரிங்களா? எனக்கு கைகால் நல்லாத்தான் இருக்குது. இவங்க செஞ்ச தப்புக்கு தான் பதில் சொல்லணும். நான் விடமாட்டேன். சரிங்களா? நான் ஏன் விட்டு வச்சுருந்தேன்னா அது ஒரு காரணத்துக்காக தான் விட்டு வச்சேன். நான் எல்லாம் வெளியே வரும். எந்த இடத்துல அதெல்லாம் சொல்லணுமோ நான் சொல்கிறேன். சரிங்களா? உண்மை எது பொய் எதுன்னு ஆண்டவன் ஒருத்துட்டுருக்குறேன். சரிங்களா? நான் திருமூர்த்தி மலையான தண்ணி உலகமே குடிக்குது, அந்த ஆண்டவர் சொல்லுவார். சரிங்களா? தலகலாக உட்காந்துருக்கிறாரு. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பதில் கொடுப்பார். நான் நம்புகிறேன் திருமூர்த்தி மலை ஆண்டவனை. சரிங்களா? நான் தப்பு செஞ்சேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. என்னன்னா ஆண்டவன் எழுதி வைப்பார். அளந்தவளை அட்டாளில் இருக்குது. யார் இதில் சிக்க போகிறாங்கன்னு பாருங்கள். சிபிஐ விசாரணை எனக்கு கண்டிப்பாக வேணும். சரிங்களா? கவர்மெண்ட் வந்து எனக்கு சிபிஐ கொடுத்தே ஆகணும். என் மேலே தப்பு இருந்தால் நான் பார்த்துக்கிறேன். என் மேலே 6 தப்பு சொன்னாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? ஆமாம், இதுதான் சார் உண்மை. யாராக இருந்தாலும் இதுதான் உண்மை. சரிங்களா? இவங்க பண்ணுற ப்ராடுக்கெல்லாம் இன்னும் நிறைய ப்ராடு இருக்குது. இவங்க பண்ணின ப்ராடெல்லாம் நான் என்னென்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? தாமரை, கனகு, தங்கதுரை போலீஸ் தான் கஞ்சிமலை கவுண்டரை அடித்து கொள்றது உறுதி. சரிங்களா? சொத்து கொடுக்கணுங்கிறக்க கொலைக்கேஸ் எங்கள் மேலே வச்சாங்க. நான் கூட அவர் போய் அடித்து கொண்டா நான் விடுவாங்களாங்களையே? இல்லை, நான் கேட்குறேன், அடித்து கொண்டா எங்களை விடுவாங்களா? தங்கதோட போலீஸு, கனகராஜ், தாமரை, அப்புறம் மணியை, சுதாகர், அப்புறம் ஏதோ அந்த கிட்டுக்கவுண்டர் வந்து தங்கதரோட அப்பா அலங்கீத்காரர். அவர் தான் 2-3 இந்த ஒரு வாரமாக ஐடியா பேசினாங்க அவர் கொல்றக்கு. சரிங்களா? மகாலிங்கம் யாருன்னா ரத்தினக்கல்லோட தம்பி. அவர் தான் பெரிய அருவாள் வச்சுருந்தார் முதுவில். சரிங்களா? பெரிய நீளமாக ஒரு அருவாள் வச்சு முதுகில் இப்படி வச்சுருப்பார், காய்க்கு சட்டை போட்டு. அந்த ஆட்டாக்காரங்க மாதிரி காய்க்கு சட்டை போட்டு முதுகில் சொருகி வச்சுருப்பார் அருவாள். அதை அடிக்கிறக்கே எடுத்து காமிப்பார் எங்களுக்கு பயந்துக்கிறதுக்கு. நான் தப்பு செஞ்சுருந்தா தானே பயக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணி கஞ்சிமலை கவுண்டர் இரும்பு எடுத்து அடித்து, தாமரைங்கனங்க தான் அடித்து, தங்கதுரை போலீஸ் உள்ளு கூடவே தான் இருந்து எல்லாம் கூடி வாய்க்காலில் போட்டாங்களாம்மா. எங்கே போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. அந்த வாய்க்காலில் போட்டு எங்கள் மேலே வச்சாங்க. வீரடுவே தான் குடிப்பினாங்க. ஏனுங்க எங்களுக்கு இதே வேலையா? அப்போ இவங்க என்னென்ன சொத்துக்காக என்னென்ன பொய் பேசுகிறாங்க. நாங்கள் அடிச்சோம்னா ஒருத்தராச்சும் வந்து சொல்லணும். ஒருத்தராச்சும் வந்து மனத்தாட்சியோடு நாங்கள் ஓடு வாய்க்கால் தான் அடித்து போட்டோம்னு நாங்கள் அத்தை சோட்டாலும் நாங்கள் 2 பேரும் டிவிஎஸில் கொண்டு போய் 5-6 மைல் கொடி போட வரைக்கும் யாராச்சு பார்க்காம இருப்பாங்களா? என்னங்க யாருக்குங்க காது குத்துறாங்க? இல்லை, நான் கேட்குறேன், எதுக்கு இந்த மாதிரிலாம் பொய் பேசி திரிகிறாங்க? நான் போனா நான் வந்து ஆர்ச்சமைக்கிறோட நான் ஓடுனா எதுக்கு இவங்க தூக்கிட்டு போகிறாங்க? எதுக்கு இந்த ரத்னாக்கா வந்து எங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு நேரம் சரியில்லை, சரி உன்னை கல்யாணம் மூச்சு வைக்கிறேன்னா என்னமோ 3 நட்சத்திரமா என்னமோ இருக்குதுங்களாமா. அதனால வந்து எங்களுக்கு நேரம் சரியில்லை என்ற வீட்டுக்கு 10 தடவை அந்த அக்கா வந்துச்சு. சரிங்களா? நான் எந்த வீட்டில் குடியிருந்தேன் எல்லாம் நான் ரூபிக்கிறேன். அவங்க 2 பேர்த்தோடு வருவாங்க. அப்புறம் வந்து இந்த அக்கா தான் பையன்கிட்ட சொல்லு, ஃபோன் நம்பர் கொடுத்தது இந்த அக்கா தான், ரத்னாக்கா தான். சரி, நீ பையன்கிட்ட சொல்லு, எங்களுக்கு நேரம் சரியில்லை, கல்யாணத்து மூச்சு வைக்க நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, நான் உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கிட்டு வந்து தாரோம் அப்படின்னு இவங்க தான் பண்ணாங்க. நான் பண்ண கிடையாது. சரிங்களா? ஆமாம், இதுக்கெல்லாம் பதில் இன்னும் இருக்குது, நிறைய பதில் இருக்குது.